எறும்பு தன்னுடைய மண்ணாலே இறைவனுக்கு வழிபட்டது. குரங்கு சாதாரண வில்வ இலையினாலே சுவாமியை வழிபட்டது. ஆகையினால செய்யக்கூடிய தன்மை பெரியதா சிறியதா என்பது கிடையாது. செய்யக்கூடிய அந்த தொண்டு பெரிய என்று பார்க்கணும். தொண்டு சிறியது, ஏற்றுக்கொள்பவன் பெரியவன். ஆகையினால அன்பர்கள் அந்த சிவத்தொண்டிலே பங்கு பெற்று நீங்கள் எல்லாரும் சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி தொடர்ந்து எல்லோரும் இந்த மடத்திற்கு வாங்கோ, தொண்டு செய்யுங்கள், பணி செய்யுங்கள். திருவாசக முற்றோதல் வந்து பங்கு பெறுங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் திருவாசகம் முற்றோதல், ஒவ்வொரு திருவாதிரை அன்னைக்கும் திருவாசகம் முற்றோதல். அதுபோல சஷ்டி அன்று வேல்மாறல், சஷ்டி கவசம் இவையெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால இப்பொழுது மகா தீபாராதனை முடித்த பிறகு எல்லோருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்படுகிறது. இந்த வேல் பூஜையில் யார் வேண்டுமானாலும் வந்து கலந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் வேலை கொண்டு வரலாம். கட்டணம் இலவசம் தான், யாருக்கும் இந்த கட்டணம் தான் கிடையாது. உங்களால் முடிந்த அந்த பணிக்கான தொண்டை செய்யலாம். முடியாதவங்க அதை பற்றி பிழை கிடையாது. ஆகையினால எல்லாரும் வரலாம். அதனால் வேலை இல்லாதவங்க வேல் வாங்கி கொள்ளுங்கோ, வேல் இருக்கிறவங்க கொண்டு வாங்க. அப்படி வர முடியாதவங்க வீட்டில் வச்சே இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. பிரசாதம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த திருநீர் பிரசாதம் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் என்று சொல்லி இந்த சஷ்டி சூரனை சம்ஹாரம் செய்த பெருமான் உங்கள் மனதில் இருக்கிற சூரனையும் அழிப்பார். காம குரோத லோப மோக மத மாச்சரியம் யான் எனது என்கிற இந்த பகையெல்லாம் சூரனாக, தாரகாசுரனாக, சிம்மமுகனாக உள்ளே அவதாரம் எடுத்து கொண்டிருக்கிறான். அவனை அழிப்பதற்கு வருவான் வடிவேலன், நலம் தருவான் வடிவேலன் என்று சொல்லி அவன் சேவலும் மயிலும் துணையாக இருக்கும். எந்த இடத்திற்கு போனாலும் முருகா என்று சொன்னால் அடுத்த நிமிடம் ஸ்டிக்கராகவோ வேலாகவோ பேராகவோ வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்பான். யாமிருக்க பயம் ஏன் என்று சொல்லுவான் எங்கள் சிங்கார வேலன். உலகத்திலேயே பெரிய அதிசயம் என்னன்னா 365 நாளும் இந்த சுவாமிக்கு அபிஷேகம் செய்வாங்க, முகம் வேர்க்காது. வசிஷ்டர் வழிபட்ட பெருமான், வசிஷ்டர் வழிபட்ட பெருமான் சிக்கல் சிங்கார வேலன். ஆனால் சக்தி வேலை பெறுகிற பொழுது மட்டுமே அவன் முகத்திலே முத்து முத்தாக வியர்வை துளிர்க்கும். இதைவிட ஆச்சரியம் உண்டா? முருகனுடைய முகத்திலே வியர்வை துளி நம்முடைய முகத்தில் எப்படி வேர்க்குமோ அதுபோல கோப ஆவேசமாக உக்கிரமூர்த்தியாக நேற்று தான் தரிசனம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அதனுடைய சுவர், அந்த மூலஸ்தானம் அத்தனையும் தண்ணி வழியும். எங்கேயாவது உண்டா? இன்னைக்கு வழியாது. ஏன் நேற்று வழியிலாமே? அந்த வேல் வாங்கின பிறகு அப்புறம்தான் முருகன் முகத்திலே இருந்து வியர்வை கொட்டும். அது மட்டுமல்லாது அவன் அமர்ந்திருக்கிற அந்த அறையில் இருக்கிற செவுத்துல தண்ணி கொட்டும். ஐயா, இதெல்லாம் ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க போய் பார்க்கலாமே. முருகன் மறைந்திருக்கிறான். பூவில் நாற்றமாய், பழத்தில் சுவையாய், வானின் மழையாய், நீரில் சுவையாய், உடம்பில் உணர்வாய், தீயில் வெளிச்சமாய், நெருப்பாய், எப்படி இதெல்லாம் மறைஞ்சிருக்கிறதோ அதுபோல சுவாமி மறைந்திருக்கிறார். அதனால முருகனை நம்பினவங்க கெட்டு போனதா சரித்திரம் கிடையாது ஐயா. ஆகையாலே முருகனை வழிபடுங்கள், முருகனை வழிபடுங்கள். குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். முருகா என்று உருகி சொல்லுங்கள், சஷ்டி கவசம் பாடுங்கள், அவனே வந்து பிறப்பான். முருகனே வருவான், முருகனே வருவான். கடன் தொல்லை தீரும், உடம்புல வியாதி வராது, துன்பம் வராது, துயரம் வராது, சொந்த வீடு அமையும், சத்துருக்கள் நாசமாவார்கள், எதிரிகள் ஒழிவார்கள் என்று சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்கிறேன். உருவாய் அருவாய் உலராய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே புகனே. வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி பால தண்டாயுதபாணிக்கு, திருச்செந்தூர் செந்தில் வடிவேலவர்க்கு, சூரசம்ஹார மூர்த்திக்கு வழிபாடு துவங்கலாம்.